பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 6வது வசனம். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இந்த நாட்கள்ல உங்களுக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. நீங்க படிக்கிற இடங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல, பிசினஸ் பண்ற இடங்கள்ல, நீங்க எங்கெல்லாம் போறீங்க அங்கெல்லாம் உங்களை வீட்டை சுத்தி ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா? தேவப்பிள்ளை, ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனத்தை திரும்பி தியானிப்போம். 6வது வசனத்தை பாருங்க. இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய வாழ்க்கையில அநேக சத்துருக்களை யாரு நம்ம நினைப்போம்? மனுஷன் தான் சத்துரு, என் மேல அதிகாரி தான் சத்துரு, இல்ல எனக்கு கீழே இருக்கிறவங்க சத்துருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க முட்டி போட்டு ஜெபிச்சீங்கன்னா உங்க கீழே அதிகாரம் இருந்தாலும் சரி, மேல அதிகாரம் இருந்தாலும் சரி, நீங்க படிக்கிற இடங்களா சரி, ஊழியம் செய்யற இடங்களா சரி, நீங்க வீட்டிலோ வெளியில சொந்த பந்தங்களோ யாரா இருந்தாலும் அவங்களை கிரியை செய்யற சத்துரு உங்களை விட்டு எடுபட்டு போவோம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஒரு ஆளு நமக்கு விரோதமா ஒரு கெட்ட வார்த்தை போடுறாருன்னா அந்த மனுஷன் பேசல, அந்த மனுஷனுக்கு உள்ள ஒரு பிசாசு கிரியை செய்யுது. அந்த பிசாசு தான் அந்த மனுஷன் நல்ல மனுஷன், நல்ல மனுஷி, நல்ல பிள்ளை, நல்ல பையன்தான். ஆனா அவங்கள என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு உணர்வடையாத இருதயத்தை கொடுத்து என்ன செய்ய வைக்கிறோம்? கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது, மற்றவங்களுக்கு விரோதமா கோல் பேச வைக்கிறது, தேவையில்லாத காரியத்தில் தலையிட வைக்கிறது, அவசியம் இல்லாத எல்லா காரியங்களையும் தலையிட்டு என்ன செய்யறது? பிரச்சனையை உருவாக்குறது. இதெல்லாம் யாரு? பிசாசு நமக்கு விரோதமா எழும்புற காரியத்தை செய்யறது போல உங்க வாழ்க்கையில இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில கூட பிசாசு அநேக காரியங்கள்ல உங்களுக்கு விரோதமா எழும்பி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை வியாதியை கொண்டு போட்டு அந்த வியாதியிலிருந்து ஒரு சுகம் பெற முடியாதபடி இந்த பிசாசு கிரியை செய்யும். ஒருவேளை நிறைய கடன் பாரங்கள், அநேக கடன் பாரங்களை போட்டு அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியாதபடி கிரியை செய்யலாம். இன்னும் உங்க குடும்பத்தாரே உங்களை எப்படி உங்க குடும்பத்தாரையும் உங்களையும் நேசிக்க விடாதபடி, அன்பு செலுத்த முடியாதபடி, ஒருவேளை நீங்க குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து எடுத்துட்டீங்கன்னா ஒருவேளை நீங்க அவங்களை நேசிச்சிருவீங்கல்ல, அதுக்கு விரோதமா கூட பிரிவினை நாவே கொண்டு போட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களை பிரிக்கிறது பிசாசு தான், மனுஷன் இல்ல. ஒருவேளை ஏண்டா அவங்க சொல்லுவாங்களே, இத்தனை வருஷமா அந்த மனுஷன்டையும் நான் பேசல, ஏன் தெரியுமா? அவங்க அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தைன்னு. ஏன்னா தேவப்பிள்ளை, வார்த்தைகள் பலன் உண்டு. ஒரு கெட்ட வார்த்தை, ஏதோ தேவையில்லாத காரியத்தை நீங்க பேசும்போது அந்த நாவின் வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்துமா? அது நிமித்தம் அவங்க வேதனைப்படுவாங்களா? கண்ணீர் வடிக்க வைக்குமா? அதெல்லாம் நீங்க யோசித்து பேசணும். அதே நீங்க அன்பா பேசிட்டீங்கன்னா எப்பவுமே வாழ்க்கையில ஒரு மிருகமோ மனுஷனோ யாரும் நீங்க அன்பா பழகுங்க. ஒரு மிருகத்தை கூட அதுக்கு ஒரு நேம் வைக்கணும், ஒரு பேர் வைக்கணும். அது கூப்பிடும் போது எவ்வளவு சந்தோஷமா வாலாட்டி வந்துட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனை நீங்க நேசிக்கும் போது அந்த மனுஷன் மட்டும் வித்தியாசமா இருக்க போறாங்க. மிருகத்துக்கே சிநேகிக்கும் போது, அன்பு செலுத்தும் போது அவ்வளவு சந்தோஷப்படும் போது நம்ம குடும்பத்துல உள்ள ஒரு மனுஷனையோ நம்ம நேசிக்கலன்னா அவங்க வேதனைப்படுவாங்க. அவங்க நேசிச்சு பாருங்க. உங்க தொழிலோ பிசினஸோ ஊழியமோ உங்க குடும்பத்திலேயோ பிள்ளைகளோ யாதா காரியத்துல நீங்க நேசிக்க இன்னும் நீங்க சந்தோஷப்படுங்க. அவங்க உங்களை நேசிச்சுட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சத்துரு என்ன செய்யணும்? உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளை கொண்டோ, மனைவியை கொண்டோ, புருஷனை கொண்டோ, அம்மா அப்பாவை கொண்டோ, மாமியாரை கொண்டோ, மாமனாரை கொண்டோ, உங்க படிக்கிற இடத்துல உள்ள பிள்ளைகளை கொண்டோ, யாரை கொண்டோ, உங்க மேலதிகாரியோ கீழ் அதிகாரி யாரை கொண்டோ உங்களுக்கு விரோதமா எழும்புச்சுன்னா நீங்க எழும்ப என்ன செய்யணும்? அவங்க அன்பு செஞ்சுட்டே இருக்கணும். உங்க சத்துருக்களையும் சிநேகின்னு ஆண்டவர் சொன்னாரா? நம்ம விரோதமா யார் என்ன பேசினாலும் அவங்க ஒருவேளை உங்களுக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க தெரியாத போல, அப்படி இவங்க செய்யாத போலே நீங்க பழகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களே நினைப்பாங்க, இந்த நல்ல மனுஷனை போல ஒரு ஆள் உண்டா, இந்த நல்ல மனுஷனை போல நல்ல பிள்ளைய நான் இப்ப விரோதிச்சுன்னு சொல்லி அவங்க மனசாட்சியை குத்தம். மனசாட்சி யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனசாட்சியில கிரியை செய்வாரு. அதே நீங்க எதையுமே செய்யாம நீங்க எதிர்ப்பு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சண்டை போட துணிகரமான பாவம் தான் வரும். என்ன செய்யணும்? அவங்க ஒரு கெட்ட வார்த்தை போட்டா நீங்க 100 கெட்ட வார்த்தை போடுவீங்க. ஹல்லேலூயா. அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு நீங்களும் தப்பு செய்யலாமா? நீங்க ஏசப்பா பிள்ளைங்க. நீங்க இந்த உலகத்துல யாரை எடுத்துக்கிடுங்க, எந்த புனிதர்களையும் எடுத்துங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 33 வருஷம் உயிரோடு இருந்தாரு. அவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்க பரிசுத்த தேவனை தரிசிக்கிற நீங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் நீங்க அப்படி இருக்கவே கூடாது. இந்த செய்தி ஒருவேளை நீங்க புதிதா கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு விரோதமா எழும்புற எல்லா காரியத்துக்கும் நீங்க ஜெபித்து பாருங்க. மொட்டங்கால் போட்டு ஜெபிக்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நல்ல அற்புத காரியங்களை செய்வார். தேவப்பிள்ளை, நீங்க எதுக்கும் பதற மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. அந்த ஆண்டவரை நம்ம தேடும் போது, அவரை சந்நிதியில இருக்கும்போது ஆண்டவர் நம்மள அற்புத காரியங்களை செய்கிறாரு. நமக்கு விரோதமாக இந்த செய்தி கேட்டுக்கிற உங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா துர்கிரியங்களும், அந்த காலத்தின் வல்லமைகள், விழுந்து போன ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பிரச்சனையை உருவாக்குற ஆவிகள், பிரிவினை கொண்டு ஆவிகிற எல்லா பிரச்சனை ஆவிகளும், அந்த கால கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் அப்புறம் போய்விட்டுன்னு சொன்னா அப்புறம் போய்விடும். ஏன்னா நீங்க ஏசப்பா பிள்ளைங்க விரோதிச்சு எந்த அசுத்த
ஆவியும் கிரியை செய்ய முடியாது. உங்க குடும்பத்துல ஒருவேளை உங்களை புரிஞ்சுக்கொள்ளாத புருஷனா இருக்கலாம், புரிஞ்சுக்கொள்ளாத மனைவியா இருக்கலாம், உள்ள மாமியாரோ மாமனாரோ அம்மா அப்பா யாரோ இருந்துட்டு போட்டுமே, நீங்க படிக்கிற இடத்துல, பிசினஸ் பண்ண இடத்துல, வேலை எல்லா இடத்துலயும். ஆனா சத்ருக்களாட்டு அவங்களை நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க இல்ல, அவங்க உள்ள கிரியை செய்யறது ஒரு பிசாசு. அது என்ன செய்யணும், அம்மா அப்பா தான், மனைவி தான், புருஷன் தான், எல்லாரும் இருக்கட்டுமே, அவங்களை என்ன செய்யணும், கெட்ட வார்த்தை போட வச்சிருது, நம்மளுக்கு உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஏதாச்சும் வார்த்தைகளை செய்ய வச்சிருது. யாரு? அவங்க இல்லை, அவங்க நல்ல மனுஷன் தான், நல்ல மனுஷன் தான், நல்ல பிள்ளைங்க தான், நல்ல தாத்தா பாட்டி தான். ஆனா அவங்களை கிரியை செய்யறது இந்த பிசாசு. அந்த பிசாசு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆண்டவரே, அந்த பிசாசு இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுறேன்னு சொன்னா அந்த பிசாசு எங்க போவோம், அந்த இடத்துல அவங்கள விட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்துல உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியத்துக்காக, எல்லா பலவீனம், பிரச்சனைகள், எல்லா நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாத்துக்காகவும் நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அந்த வசனத்தை தியானிச்சு பாருங்க. 6ஆம் வசனம் தியானிங்க. என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். உங்களுக்கு விரோதமா யாரு தோல்விக்கு மேல தோல்வியை கொடுத்துட்டே இருக்கிறாங்களா, யார் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நெருக்கடி கொடுக்குறாங்களா, எவ்வளவு போராட்டத்தை கொடுக்குறாங்களா, இல்ல பிசாசு அந்த காலத்தின் வல்லமைகள் ஏதோ ஏவுதல் விழிசுனை செஞ்சுட்டாங்கன்னா உங்களுக்கு விரோதமா பழிக்க வருதா, நீங்க ஏசப்பாட்ட போய் பேசுங்க. ஏசப்பா, எனக்கு விரோதமா இவ்வளவு போராட்டம் இருக்கிற, எலும்பி சுற்றி சண்டைக்காரங்களா இருக்கிறாங்களே, நான் நல்லது செஞ்சாலும் அவங்க என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்களே, என் குடும்பத்தாரே என்ன புரிஞ்சுக்கணும் இல்லையே, எங்க அம்மா அப்பாவே புரிஞ்சுக்கொள்ளையே, என் தாத்தா பாட்டி, என் மாமியார் மாமனார் மச்சனார் சொந்தங்கள் புரிஞ்சுக்கொள்ளவே, நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. எல்லாம் பிரிஞ்சு இருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் சேர்த்து சமாதானமா இருக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. இனி உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. இயேசுப்பா, இந்த அருமையான வேளையிலும் தகப்பனே, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று தேவ பிள்ளைகளை வாக்குத்தத்தம் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்களே அப்பா. இந்த நாள் இந்த பிள்ளைகள் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில எப்படி எவ்வளவு பெரியான போராட்டமாக இருந்தாலும், அது வியாதியோ போராட்டமோ நஷ்டமோ கஷ்டமோ எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவரே, உங்க தலையை உங்க சுற்றில யாரையும் நெருக்கடி கொடுத்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, சுற்றில இருக்கிற ஜனங்கள் பிசாசுகளை போல பிசாசின் ஆவியை கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே இவங்களை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, பிரச்சனைகள் ஒரு விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வருவதற்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. இத்தனை ஆண்டுகள் ஆவியும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு மேன்மை இல்லையே, போராட்டம் போராட்டம் போராட்டம், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் மட்டும் இருக்கிறது, வியாதிக்கு மேல் வியாதி மட்டும் இருக்கிறது, ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதான்னு ஏங்கி கொண்டிருக்கிற இந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இவங்க ஆண்டவரே நீர் ஒரு உயர்வை கொண்டு வருவீராகப்பா, அற்புதங்களை செய்வீராகப்பா. ஆண்டவரே, இவர்கள் எதிரியா இருக்கிற சுற்றியுள்ள ஜனங்களுக்கு முன்பாக இவங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.